தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமதி பிரேமானந்த் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். தந்தி டிவிக்கும் தந்தி டிவி நேயர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். மேடம், மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை தொடர்பான பல்வேறு விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு பெற போகிறோம். ஸோ முதலாவதாக மேடம், இப்போ கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர் கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுகப்பிரசவம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா சுகப்பிரசவத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது? இது ஒரு எவர்கிரீன் குவெஸ்டின். சுகப்பிரசவம் அப்படின்னு யார் டெர்மினாலஜி கொடுத்தாங்கன்னு தெரியல. சுகப்பிரசவம், பிரசவம் இப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். நார்மல் டெலிவரி அப்படின்னு அதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். ஒரு பெண் ஏறக்குறைய ஒரு நாள் ஃபுல்லாக வலியும் வேதனையும் அனுபவித்து அட் த எண்ட் ஆஃப் த டென்யூர் அதுக்கப்புறமா அவங்க டெலிவரி ஆகும்போது 1 லிட்டர் கணக்கில் அவங்களுக்கு ரத்தப்போக்கு ஆகி சில இடங்களில் டேமேஜஸ் ஆகி குழந்தை பிறக்கும்போது அதுக்கு சுகப்பிரசவம்னு யார் பேர் வச்சாங்க? நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது சுகப்பிரசவம் அப்படின்னா, அப்போ சிசேரியன் டெலிவரி அப்படிங்கிறது அப்நார்மல் டெலிவரி இல்லை. இந்த டெர்மினாலஜிஸ் நம்ம கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும். நார்மல் டெலிவரின்ற டெர்மினாலஜி இப்போ மாறி வெஜைனல் டெலிவரி அப்படிங்கிற டெர்மினாலஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸ்பான்டேனியஸ் வெஜைனல் டெலிவரிங்கிறது யோனி வழியாக நேச்சுரல் பாத் வழியாக டெலிவரி ஆகிறது. ஓகே. அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு சிசேரியன் டெலிவரி அப்படிங்கிறது அறுவை சிகிச்சையின் மூலமாக டெலிவரி ஆகிறது. ரெண்டுமே அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த விதமான உயிர் பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எந்த டேமேஜஸும் ஆகாமல் நல்லபடியாக உயிர் பொழைச்சி வந்துட்டாங்க, மறுபிறவி எடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான். இதுதான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன். சுகப்பிரசவத்துக்கான டிப்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வெஜைனல் டெலிவரிக்கான டிப்ஸுங்கிறது நம்ம பேசும்போது நான் சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். ரைட் மேடம். ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் என்னென்னா, சுகப்பிரசவம் அப்படிங்கிறது சுகப்பிரசவத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வலியும் வேதனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் சிசேரியன். ஆனால் என்ன பொதுவான ஒரு நம்பிக்கைனா, சுகப்பிரசவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வலியும் வேதனையும் அந்த நாள் இல்லை அதுக்கடுத்த ஒரு 1-2 நாளோட நின்றுடும். ஆனால் இந்த சிசேரியனால் நாள் முழுக்க ஆண்டு முழுக்க இல்லை அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த வலியை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல? இது ஒரு அருமையான கேள்வி. இதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் மருத்துவ கல்வி எதுவும் பயிலாத பெண் தாதிகள் மாத்திரம்தான் டெலிவரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.